சிம்மம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம ராசியில் கேது, 7ஆம் வீட்டில் ராகு, 12வது வீட்டில் குரு. கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, சப்போர்ட் பண்ணல. ஒரே பிரச்சனையாக இருக்குது. வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது, அல்லது தந்தை மகனுக்குள் பிரச்சனையாக இருக்குது. இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, எப்போது நல்ல நேரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. அடுத்த 4 மாத காலம் சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல யோகத்தை, பணம், காசு, செல்வாக்கை தருகிறார். ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். சுக்கிர பகவான் 1/9/2026 அன்று கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி 2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மீன ராசியில் உச்சமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவானை பற்றி சுருக்கமாக சில விஷயங்களை காண்போம். சுக்கிர பகவான் ஜாதகத்தில் சேர்ந்த கிரகத்தோடு எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அந்த கிரகத்திற்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூட குறைய கொடுக்கக்கூடியவர். சுக்கிர பகவான் அப்படின்னாலே அன்பு, பாசம், காதல், காமம், ஆசை, ஆடம்பரம், வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கு காரகன் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடன் சேர்ந்த கிரகத்திற்கு ஏற்ப சுக்கிர பகவான் நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடியவர். மனிதன் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூலம்தான் மனிதன் வாழ்வதும் அழிந்து போவதும். சுக்கிரன் நவ கிரகங்களில் அசுர குரு. மனிதனாக பிறந்து விட்டாலே வசதியாக வாழ வேண்டும். காரு, பைக்கு, வண்டி, வாகனம், மாடி, வீடு. மற்றவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்கள், தன்னுடைய பங்காளி, அண்ணன் தம்பி தன்னை பார்த்து பொறாமப்படணும். அந்த அளவுக்கு நான் பணம் சம்பாதித்து வாழ வேண்டும் அப்படின்ற ஆசையும் அகங்காரத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் தான் அந்த சுக்கிரன். சுக்கிரன் அன்பு, பாசம், காதல், காமம் இப்படி இனிமைக்கு அதிபதியானவர். அதே வழியில் சுக்கிரன் தான் திருட்டுத்தனத்துக்கும் கடத்தலுக்கும் கொலைக்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் தான் வேறு ஆசையை உண்டு பண்ணி தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அந்த ஆதங்கத்தில் சுக்கிரன் ஒரு மனிதனை தூண்டி விட்டுருவார். கடத்தல், வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து கடத்திக்கிட்டு வர்றது, தங்கம் கடத்துறது, பணத்தை கடத்துறது, இந்த மாதிரி. காதல் எனக்கு கைகூடல, கொலை பண்ணுறது. சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா அதை எதிராக திருப்பி விட்டுருவார். பல இடங்களில் காதல் கைகூடவில்லை என்று கொலை பண்ணுறாங்க. கணவன் மனைக்குள் துரோகம், கழுத்து நெரிச்சு கொலை பண்ணுறாங்க. இந்த சுக்கிரன் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு எதிராக சுக்கிரன் அசுர குணத்தை திருப்பி விட்டுருவார். அசுர குரு சுக்கிர பகவானை பற்றி நான் ஜோதிட ஆராய்ச்சியில் பெரிய அளவு ரகசியங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறேன். நல்லா வசதி வாய்ப்பாக வாழணும் அப்படின்னு நகை திருடி, பணம் திருடி, திருட்டு பட்டத்தில் ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்களும் சுக்கிரன் ஆசையை மனிதனுக்கு எதிர்புறமாக திருப்பிட்டது தான் காரணம். சுக்கிரன் நன்மைக்கும் தீமைக்கும் முழுமையான காரணகர்த்தாவாக ஒரு மனிதனுக்கு விளங்குகிறார். சிம்மம் ராசி என்பதற்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு 3/10ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். 3வது வீட்டிற்கும் 10வது வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கிரன்.
இந்த சுக்கிர பகவான் சிம்ம ராசி என்பர்களுக்கு என்ன தருகிறார் அப்படின்னா, 3ஆம் இடம் சார்ந்த வளர்ச்சிகள், அபார வளர்ச்சிகள் உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றம். சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் எங்கேயோ இருந்து, வெளியூர்ல இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ ஒரு நாள் பழகியவர் கூட, ஒரே நாள் தான் அவரிடம் பேசினேன், அல்லது சின்ன வயசுலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நண்பர், வெளியிலிருந்து உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்யும்போது தான் சிம்மம் ராசி என்பர்கள் தொழில் ரீதியான முன்னேற்றம் அடைய முடியும். உங்களுக்கு நல்ல நண்பர்கள், எனக்கு நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், உங்களுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய நண்பன் தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த தொழில் செய்யி, இதை செய்ய, அதை செய்யின்னு ஒரு ஐடியா அறிவுரை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடைசி காலம் வரை பணம் சம்பாதிப்பதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் பிறகுதான் அப்பாவுடைய பணங்காசு, அதன் பிறகுதான் உங்கள் தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள், இதை வைத்து நீங்கள் அனுபவிக்க முடியும். சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் பல லட்சம் பல கோடி கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த கடனை கட்டுவதற்கு, கடனை தீர்ப்பதற்கு ஒரு நண்பனுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நண்பனுடைய உதவி கிடைக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கை 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக மீண்டு வந்துடுவீங்க. அந்த நண்பனுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, கடைசி வரை நீங்கள் இருக்கின்ற நிலையை விட்டு ஒரு படி கூட உங்களால் முன்னேற்றம் அடைய முடியாது. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி தான் சுக்கிரன். சுக்கிர பகவான் 3வது வீட்டிலே ஆட்சி பெற்று அடுத்த 4 மாத காலம் செல்லும்போது, உங்களுடன் பழகிய நண்பர், கோயிலுக்கு போயிருப்பீங்க, ஒரு நாள் உங்களிடம் பேசியிருப்பார், பழகியிருப்பார். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க, இதே ஒரு சப்போர்ட் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு நாள் பழகிய நண்பர் கூட உங்களுக்கு தொழில் ரீதியாக சப்போர்ட் பண்ணுவார். சிம்மம் ராசிக்கு 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று செல்லும்போது நல்ல தைரியம், தன்னம்பிக்கை கூடும். எந்த முயற்சி செய்தாலும் உங்களுக்கு வெற்றியாகும். சினிமா துறைக்கு முயற்சி செய்தால் சினிமா துறையில் வெற்றி பெறலாம். எந்த தொழிலுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு வெற்றியாகும். 3ஆம் இடம் சார்ந்து உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி தான். தங்க நகை எடுக்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம். 3வது வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்து ஆடம்பர வசதி வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி 3வது வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கும் போது சுக்கிரன் உங்களுக்கு அரசியல் செல்வாக்கை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். எப்போதுமே பதவியிலேயே கையில் மண்ணு படாமல் ஒரு சொகுசாக வாழக்கூடிய அமைப்பு பெரும்பாலான சிம்மராசி என்பதுக்கு உண்டு. முதலாளியாக ஜேரை போட்டு உக்காந்துக்கிட்டு 10 பேர் 20 பேரிடம் வேலை வாங்கக்கூடிய ஒரு முதலாளி தன்மையை இந்த சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு கொடுக்குறார். இப்போ 3வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் வருவாங்க. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விளைச்சல் அதிகரிக்கும். பார்த்திங்கன்னா பூ மகசூல் அதிகமாக வரும், பூ விலையும் அதிகமாக வைக்கும், அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம். வாடகை வீட்டிலே இருக்கிறீங்க, சொந்த வீடு கட்ட முடியல, வீட்டு மனை வாங்கி போட்டுருக்கிறீங்க, அது வீடு கட்டுறதுக்கு நேரம் வருமா அப்படின்னா, இந்த 4 மாத காலம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கான நேரம். கண்டிப்பாக மெத்த வீடு கட்டிடலாம். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, வரன் செட் ஆக மாட்டேங்குது, 40 வயது 45 வயதுக்கு மேலாகி கல்யாணமே கைகூடி வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 4 மாத காலத்தில் திருமணம் கைகூடி வரும், திருமணம் செய்து கொள்வீர்கள். 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த கேஸ் முழுமையாக நிவர்த்தி ஆகும். 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று செல்லும்போது உங்களுடைய கையெழுத்துக்காக பல பேர் காத்திருப்பாங்க. சிம்மராசி அப்படின்னாலே உங்களுடைய கையெழுத்துக்காக
பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து 3வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்லும்போது கையெழுத்து போடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம். இடம் மாற்றங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் நல்ல இடமாற்றம். 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் செல்லும்போது நல்ல இடமாற்றங்களும் இப்போது உண்டு. தைரிய வீரியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது நல்ல தைரியம் உண்டாகும். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து எதிரியே இருக்க மாட்டாங்க. உங்களை வந்து எதிர்த்து கேள்வி கேட்க, தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் உங்கள் இருப்பிடத்தை சுற்றி வீட்டை சுற்றி இருப்பவர்களும் உங்களை வந்து எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல நேரம் சிம்மம் ராசி என்பதற்கு அடுத்த 4 மாத காலம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சிம்மம் ராசி என்பவர்கள் அடுத்த 4 மாத காலம் எடுத்த காரியம் தொட்ட காரியம் அனைத்திலும் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.